மன்னிப்பின் தேவனாம், மனதுருகும் தேவனாம், விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, அவங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விலகிவிடுங்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் பிதாவின் சமூகத்தை இயேசுவின் நாமத்தில் தேடுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒவ்வொரு பாவத்தையும் ஆவியான் உணர்த்துவதை மன்னிப்பு கேட்டு விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் மேல் நம்மேல் தெளிக்கப்படும். ஆவியானவர் புதுபலனை தருவார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். இந்த புனித பைபிள் போதிக்கும் இதோ ரட்சிப்பின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன் எத்தனை வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இங்கே நமக்கு அது காட்டுகிறது. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பாவி சாகணும், குடிகாரன் சாகணும், ஒரு போதைப் பொருளுக்குள்ளவன் சாகணும், ஊதாரித்தனமாக திரிந்து கொண்டிருக்கிற இந்த பையன் சாகட்டும் என்று அப்பா அம்மா அண்ணன் தம்பியெல்லாம் சொல்லுவாங்க. பேரை கெடுத்து யார் பின்னாடி ஓடி போய் தெருவில் நிற்கிற அந்த பொண்ணு சாகட்டும் என்று இன்றைக்கி சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கோம். உண்மைதான். ஆனால் நம்மை உண்டாக்கிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லை. பாவிகள் சாக வேண்டாம், பாவம்தான் சாக வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி புதுவாழ்வு வாழட்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்கிற தேவனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இந்த லெந்து நாட்களிலே, தவ நாட்களில் சாப்பிடுகிற எந்த பொருளை விட்டு விடுகிறோம் என்று பிசாசின் போதனைகளுக்கு நீங்கள் ஒருபோது இடம் கொடுக்க வேண்டாம். பாவமானவைகளை எப்படி விட்டுவிடுகிறேன் என்பதை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அக்கிரமக்காரனோ, பாவியோ, துன்மார்க்கியோ, வழி தவறி போன ஒரு ஆணோ பெண்ணோ சாவதை கர்த்தராகிய இயேசு விரும்பவில்லை. என்றால் பாவிகளின் மீட்புக்காகத்தானே இயேசு கிறிஸ்து தன் உயிரே கொடுத்தார். ஆகவே இந்த அன்பின் தேவனுடைய செய்தியை பாருங்கள். துன்மார்க்கன் சாக வேண்டாம், அவன் மனம் திரும்பி வாழட்டும். பாவம்தான் சாக வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, உண்மையான மனம் திரும்புதல் பாவங்களை விட்டுவிடும். சிலுவையின் ஜெயம் உங்கள் மேல் இறங்கி வரும். ஒரு புது வாழ்வு வாழ ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியம் இல்லை. அவன் தன் வழிகளை மாற்றிக்கொண்டு மனம் திரும்பி வாழ்வதே எனக்கு பிரியம் என்று மனதிற்கத்தோடு சொன்னீரே. ஆண்டவரே, பாவம்தான் சாக வேண்டும், பாவிகள் சாக வேண்டாம். அவர்கள் மனம் திரும்பி வாழட்டும், ஒரு புது வாழ்வு வாழட்டும் என்று அழைக்கிறவரே, இந்த லெந்து நாட்களில் பிசாசு இதோ ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றி விடாதபடிக்கு ஆவியான தேவன் ஒவ்வொருவரும் பாவங்களை விட்டு மனம் திரும்பும்படி ஒவ்வொருவருக்கும் அந்த தொடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.